ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஷஃபி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான கிரேட்டஸ்ட் புக் பற்றி பார்க்க போகிறோம். இந்த புக்கை என்ன சொல்லுது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ இருக்கிற இந்த லைஃபுக்கு கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஸ்டோரி தான் இது. எல்லாருக்குமே தேவைப்படும். கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள். இது லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் இல்லை, இது ஒரு லைஃப் ஓரியன்ட் பேசிக் புக்கு தான். இதை கண்டிப்பாக எல்லா ஃபீல்டில் இருக்கிற மக்களும் பாருங்கள். திரும்ப சொல்கிறேன், எல்லாரும் கண்டிப்பாக பாருங்கள். இந்த புக்கை படித்ததுக்கு அப்புறம் உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றம் வரலாம். இந்த புக்கை படிக்க நேரம் கிடைக்கலனா நான் போடுற வீடியோஸை பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன அந்த கிரேட்டஸ்ட் புக்கோட நேம் என்ன அப்படின்னா, த ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலோன், ரிட்டன் பை ஜார்ஜ் எஸ் கிளாசன். ஃபஸ்ட்டு ஆத்தர் இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம். இந்த ஆத்தருடைய ஃபுல் நேம் என்ன அப்படின்னா, ஜார்ஜ் சாமுவல் கிளாசன். இவர் நவம்பர் 7, 1874 அன்னைக்கு பிறந்திருக்காரு. அப்புறம் ஏப்ரல் 7, 1957 அன்னைக்கு இறந்துருக்காரு. இவர் ஒரு அமெரிக்கன் ஆத்தர் அண்டு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக இருக்கார். அவரோட புக்கு எப்போ பப்ளிஷ் பண்ணப்பட்டது அப்படின்னா 1926 தான் பப்ளிஷ் பண்ணப்பட்டது. அடுத்து இந்த புக்கோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தலாம். இந்த ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலோன் புக்கு ஜார்ஜ் எஸ் கிளாசனால் 1926 பப்ளிஷ் பண்ணப்பட்டது. இது 4097 ஆண்டுகளுக்கு முன்பே பப்ளிஷ் பண்ணப்பட்டு இப்போ வரைக்கும் எல்லாராலும் பேசப்பட்டு வருகிறது. இந்த புக்கு ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடியே பப்ளிஷ் பண்ணப்பட்டது. ஆனால் இப்போ வரைக்கும் கரண்ட்ல அது பிரிண்ட் பண்ணப்பட்டு இருக்கு. அப்புறம் இதோட எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்தரலாம். இது நான் ஃபிக்ஷன். ஃபிக்ஷன்னா கட்டுக்கதைகள், நான் ஃபிக்ஷன்னா கட்டுக்கதை இல்லை. எந்த கலெக்ஷனில் வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னா, பென்குயின் புக்ஸ்ன்ற கலெக்ஷனில் தான் வெளியிடப்பட்டிருக்கு. இது 1926 முதல் பதிப்புலேயே வெளியிடப்பட்டிருக்கு. இது வெளியிடப்பட்ட இடம் எங்கே அப்படின்னா, ஐக்கிய நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகள். நெக்ஸ்ட் இந்த புக்கில் இருக்கிற கேரக்டர் லிஸ்ட் பார்த்தலாம். மொத்தம் 6 கேரக்டர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஆர்காட், ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலோனுடைய சென்ட்ரல் கேரக்டர் அண்டு டைட்டில் இவர் தான். இவர் ஒரு புவர் ஸ்கிரைப் ஃபார்மராக இருந்து எப்படி ஒரு வெல்தி பர்சனாக மாறினார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த புக்கில் சொல்லுவாங்க. அவர் என்ன மாதிரியான ஃபினான்ஷியல் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணி ஒரு வெல்தி பர்சனாக மாறினார் அப்படிங்கிறத பற்றியும், நிறைய பிரைமரி சோர்ஸ் ஆஃப் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணதை பற்றி, எப்படியெல்லாம் நம்ம ஃபினான்ஷியலாக இருக்க முடியும், ஃபினான்ஷியலாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுன்ற அட்வைஸை இந்த புக்கில் கொடுத்துருக்காரு. இவர் எதெல்லாம் எம்ஃபசைஸ் பண்ணுறாரு அப்படின்னா, சேவிங்ஸ் பற்றியும், லிவிங் பிலோ ஒன்ஸ் மீன்ஸ் பற்றியும், அண்டு எப்படியெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்கிறத பற்றியும் சொல்கிறாரு. செகண்ட் கேரக்டர் இஸ் பென்சர். இவர் ஒரு சேரியட் பில்டர் அண்டு ஃப்ரெண்ட் ஆஃப் கோபி. இவர் ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பார் பிகினிங் ஆஃப் த புக்கில். அடுத்து ஆர்கடோட அட்வைஸை கேட்டு இவரும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனாக வருவார். இவரை ஃபினான்ஷியலாக யார் சக்ஸஸ்ஃபுல் ஆக நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. தேர்ட் கேரக்டர் கோபி. இவர் எ மியூசிஷியன் அண்டு ஃப்ரெண்ட் ஆஃப் பென்சர். இவரும் பென்சர் மாதிரி தான் ஒரு புவர் ஃபேமிலியை சேர்ந்தவர் தான். ஃபினான்ஷியலாக சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவர். லைஃப்பில் எப்படி ஒரு வெல்த்தி மேனாக வர்றது அப்படிங்கிறத ஆர்காட்டை கற்றுக்கிட்டு பென்சர் கோபிக்கும் சொல்லித்தராரு. ஃபோர்த் கேரக்டர் யார் அப்படின்னா அல்கெமிஸ்ட். இவர் ஆர்காட்டுக்கு பாட்டியாகவும் இருக்கார், அப்புறம் ஒரு பணம் கொடுக்குறவராகவும் இருக்கார். இவர் ஆர்காட்டுக்கு சேமிக்கிறது எப்படி, முதலீட்டு செய்வது எப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குறாரு. ஆர்காட செல்வத்தை நோக்கி அழைத்து சென்றவரே இந்த அல்கெமிஸ்ட் தான். அடுத்த ஃபிஃப்த் கேரக்டர் மாந்தோன். இவர் யாரு அப்படின்னா, பேபிலோன்ல தங்கம் கடன் வழங்குபவர். இவர் பணத்தை எப்படி கடன் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி, அவருக்கு நடந்த அனுபவங்களையும் அவரோட அறிவையும் பற்றி பகிர்ந்துக்கிறாரு. இவர் ஒன் ஆஃப் த லேட்டர் பேரபிள் இந்த புக்கா அப்பியர் ஆகிறாரு. அடுத்து சிக்ஸ்த் கேரக்டர் யார் அப்படின்னா ஷாருநாடா. இவர் ஒரு வணிக இளவரசன். இவர் அடிமையிலிருந்து செல்வத்துக்கு எழுந்த ஒரு சில கதைகளை பற்றி சொல்றாரு. அவரோட கதை எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, கடின உழைப்பையும் உறுதியை பற்றி சொல்லுது. இப்போ வாங்க நம்ம சம்மரிக்குள்ளே போயிடலாம். நம்ம இன்ட்ரோடக்டரி பார்ட்டில் பார்த்தோம், 4097 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டோரியை எழுதியிருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் எல்லாராலையும் படிக்கப்பட்டு வருகிறது, இப்போ வரைக்கும் பிரிண்ட் பண்ணப்பட்டு வருது. எதனால் அப்படின்னா, நம்ம லைஃபுக்கு அன்றாட வாழ்க்கையில் வாழணும் அப்படின்னா பணம் தேவை. அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி சேவிங்ஸ் பண்ணுறது, எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, நம்மளுக்காக எவ்வளோ செலவு பண்ணுறோம், நம்ம சம்பாதிக்கிறதுல எவ்வளோ எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி
ஃபுல் டீட்டெயில்டாக சொல்ல போகிறது தான் இந்த புக்கு. இந்த புக்கை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட்டில் வந்து சூப்பரான 7 கோல்டன் ரூல்ஸ் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டால் போதும், கண்டிப்பாக நம்ம லைஃப்லேயும் ஒரு சேஞ்சஸ் வரும். இந்த புக்கு சம்மரி எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, 4097 வருஷத்துக்கு முன்னாடி மெசபடோமியா அப்படின்ற ஒரு ஊரில் இருந்த நாகரிகத்தோட பேர் தான் பேபிலோன். அந்த பேபிலோன்ற நாகரிகம் எதுக்கு ரொம்ப ஃபேமஸானது அப்படின்னா, செல்வ செழிப்புக்கும் பணக்காரர்களுக்குமா தான் அங்கே ரொம்ப ஃபேமஸான இடம். இப்போ பணம் சம்பாதிக்கணும்னா முக்கியமாக நமக்கு என்ன தேவை? ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பணம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தேவை. இல்லைனா ஒரு இடம் இருக்கணும், இல்லைனா ஏதாவது ஒரு விவசாயம் பண்ணி அங்கேருந்து பணம் எடுக்கணும், இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து பணம் எடுக்கணும். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் செல்வ செழிப்பு இருந்தால் மட்டும்தான் பணம் எடுக்க முடியும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு பாலைவனத்துலேயே பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு தெரிவித்த ஒரு புக்கு தான் இந்த ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலோன். பாலைவனத்திலேயே சம்பாதிக்க முடியுன்ற விஷயத்த களிமண் சுவடுகள் மூலயமா அந்த காலத்தில் இருந்தவங்க எழுதி வச்சது மூலயமா நமக்கு கிடைச்ச புக்கு தான் த ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலோன். எப்படி பணக்காரன் ஆகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சூப்பரான ரூல்ஸையும் நிறைய அட்வைஸையும் குவிஞ்சு கலந்து ஒரு கோல்டன் ஸ்டோரி தான் இந்த புக்கு. அந்த பேபிலோனில் இருந்த மக்கள் எப்படி ரிச்சஸ்ட் ஆனாங்க, எப்படி பணக்காரவங்களை ஆனாங்க அப்படிங்கிற விஷயத்த அங்கே உள்ள அந்த ஊரில் உள்ள சாதாரண மக்கள் தான் எழுதி வச்சுருக்காங்க. அதை தான் நம்ம ஜார்ஜ் கிளாஸ் 1 படித்து இன்றைக்கி நமக்கு ஒரு புக்காக வெளியிட்டிருக்காரு. பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம்னு எல்லாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், பணம் சம்பாதிக்கிறது ஈஸி. ஜார்ஜ் சொன்ன இந்த 7 ரூல்ஸை ஃபாலோ பண்ணால், நான் ஏன் தம்ப்நெயில்ஸில் நீங்களும் ஆகலாம் பணக்காரர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன் அப்படின்னா, ஜார்ஜ் வந்து அவ்வளோ சூப்பராக எப்படி பணக்காரங்களாகிறது, ஒரு வெல்த்தி மேனாக எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃப்பை லீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும், என்ன மாதிரி நம்ம செலவு பண்ணால், என்ன மாதிரி சேவிங்ஸ் பண்ணால், என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம லைஃப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் வெல்த்தி பர்சனாக ஆக முடியும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சூப்பராக கிளியராக இந்த புக்கில் வந்து சொல்லியிருக்காரு. இதை வந்து ஒரு கிளாசிக் பர்சனல் ஃபினான்ஷியல் புக்னு அவர் சொல்கிறாரு. யாரெல்லாம் பணக்காரவங்க? சம்பாதிக்கிற பணத்தை அப்படியே செலவு பண்ணுறவங்க பணக்காரவங்களா, இல்லை சம்பாதிக்கிற பணத்தில் 90% செலவு பண்ணிவிட்டு நம்மளுக்காக ஒரு 10% சேவிங்ஸ் பண்ணுறவங்க பணக்காரவங்களா? இது மட்டும் இல்லாமல் எப்படி பணக்காரவங்களை ஆகிறது, எந்த மாதிரி நம்மளை ஒரு வெல்த்தி பர்சனாக சேஞ்ச் பண்ணுறது, என்ன மாதிரி ரூல்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நம்ம லைஃப்லேயும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும், பணம் வந்து சம்பாதிக்கிறதும் பெருசு இல்லை, அதை நம்ம எந்த மாதிரியான விஷயங்களுக்கு எப்படியெல்லாம் செலவு பண்ணுறோம், எவ்வளோ செலவு பண்ணுறோம், எந்த இடத்துல செலவு பண்ணுறோங்கிறத வச்சு தான் நம்மளோட வாழ்க்கையை நிர்ணயிக்கப்படுது. நம்ம ஒரு ஆள் வந்து ஒருத்தவங்க வந்து 10,000 சம்பாதிக்கலாம், இன்னொருத்தவங்க வந்து 20,000 சம்பாதிக்கலாம், இன்னொருத்தவங்க 30,000, ஏன் 50,000, 1,00,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். அப்படி சம்பாதிக்கிற பணத்தில் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், எவ்வளோ மெயினான விஷயங்களுக்கு செலவு பண்ணுறோம், எவ்வளோ என்டர்டைன்மெண்ட்டுக்கு செலவு பண்ணுறோம், தேவையான விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள், அதில் எவ்வளோ நம்ம செலவு பண்ணுறோம், வரவு செலவு எவ்வளோ நம்ம சேவிங்ஸ் பண்ணுறோம், எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், எப்படி நம்ம அடுத்தடுத்து இன்னும் லைஃப் லாங் பணக்காரங்களாகவே இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த புக்கில் சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் எப்படி பணக்காரவங்க ஆகிறது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம பணக்காரவங்க ஆக முடியும் அப்படின்னா, நமக்கு எதில் எபிலிட்டி அதிகமாக இருக்குது, எதில் வந்து நம்மளால் க்ரோத் ஆக முடியும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ டீச்சிங் ஃபீல்டு, எனக்கு டீச்சிங் ஃபீல்டு நல்லா வருது அப்படின்னா நான் டீச்சிங் ஃபீல்டு எடுக்கலாம். இப்போ அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஃபீல்டு வந்து கரெக்டாக இருக்குமோ, ஆப்டாக இருக்குமோ, ஸோ அந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் போனால் மட்டும்தான் உங்களால் கண்டிப்பாக முன்னேற முடியும். ஸோ உங்களுக்கான எபிலிட்டி எதில் இருக்குது, எதில் இருந்தால் உங்களால் க்ரோத் ஆக முடியுங்கிற விஷயத்த ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் தென் நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தில் உங்களுக்காக நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, உங்களுக்காக நீங்கள் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுறீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100% நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா 90% செலவு பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு நாளைக்கு 10%ஆவது நீங்கள் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சேவிங்ஸுங்கிறது லைஃப்பில் ரொம்ப 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 முக்கியம். ஏர்னிங்ஸையும் தாண்டி நம்ம கை கொடுக்கறது வந்து கடைசியில் சேவிங்ஸாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்காக நீங்கள் கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி சேவிங்ஸ் பண்ணுறது அப்படின்னா, இப்போது நீங்கள் இந்த மாதத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து ஒரு நோட் போட்டு எழுதிக்கோங்க. அதில் உங்களோட மெயினான செலவுகள் எவ்வளோ, நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, எதுக்கு செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறத விஷயத்த ஒரு மாதத்துக்கு நீங்கள் என்னெல்லாம் செலவு பண்ணுறீங்க, எதுக்கு செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. அதுக்கு நீங்கள் எவ்வளோ பணம் செலவு பண்ணுறீங்கன்றத பக்கத்தில் எழுதிக்கோங்க. இது போக இந்த செலவெல்லாம் போக மீதி உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. இதில் வந்து எனக்கு மீதியே வரல, எனக்கு
மீதியே செலவு எதுவுமே வரல, எப்படி நான் சேவிங்ஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நிறையா வந்து செலவு பண்ணுவீங்க. அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு செலவு பண்ணுற விஷயத்த வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாம். என்டர்டெயின்மெண்ட்டும் வேணும் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இன்னும் நீங்கள் ஏர்னிங்ஸ் பண்ணுற மாதிரி உங்கள் ஸ்கில்லை க்ரோத் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்காக நீங்கள் சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றின ஃபுல் நாலேஜ் நமக்கு இருக்கணும். அப்படி இல்லைனா இந்த இடத்துல வந்து இதுக்காக இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற அதை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு பர்சன் கிட்ட போய் நீங்கள் கேட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஜார்ஜ் அப்படி தான் ஃபர்ஸ்ட் ஒரு இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாராம். ஸோ அது வந்து நெகட்டிவ் சைன் வந்து கொடுத்துருச்சு. அதனால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதை நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் நாலேஜ் இருக்கணும். அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா இன்னொரு பர்சன்ட்டையாவது கேட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எடுத்தோடனே ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோல்டை பற்றின நாலேஜ் வந்து நமக்கு இருக்கணும். கோல்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்குமா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். இல்லை ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நமக்காக ஒரு ஹோமோ இல்லை காரோ வாங்குறதுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்குமா, எவ்வளோ காசு எடுத்து வச்சா நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும், நமக்கு சேவிங்ஸும் முக்கியம், இன்வெஸ்ட்மெண்ட்டும் முக்கியம். ஸோ இது ரெண்டும் நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயத்த பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த புக்கோடைய மெயின் தீம் என்னங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நிதி ஒழுக்கமும் சேமிப்பும் இருக்கணும். நம்மளோட செல்வ வளர்ச்சிக்காக புத்திசாலியாக நம்ம செயல்படணும், முதலீட்டு செய்யணும். நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வாழணும். நம்ம சம்பாதிக்கிற காசை சேவிங்ஸ் பண்ணி வைக்கணும். அதை பாதுகாப்பாக நமக்குன்னு தனியாகவும் நம்ம செலவு பண்ணுற ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு தனியாகவும் சேவிங்ஸ் பண்ணி வைக்கணும். நம்ம சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசையும் வந்து இப்போதைக்கு செலவு பண்ணுறது இப்போதைக்குன்னு மட்டும் பார்க்காம நம்ம ஃப்யூச்சரையும் யோசித்து பார்த்து அதுக்கான திட்டத்தையும் போட்டு வைக்கணும். நம்மளை க்ரோத் பண்ணிக்கிறதுக்காக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அந்தளவு நம்ம எஃபர்ட்ஸ் போட்டு நம்மளை க்ரோ பண்ணி வெல்த்தியாக மாற்றணும். சீக்கிரத்தில் பணக்காரங்களா ஆகிடணும்னு பேராசைப்படாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செல்ஃப் வில் பண்ணி அந்த நம்மளோட மணியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி எந்த மாதிரி செலவெல்லாம் பண்ணணும், சேவிங்ஸ் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறத தெரிஞ்சு செயல்படணும்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம இந்த புக்குடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா 7 கோல்டன் ரூல்ஸ் வந்து ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட், சேவ் 10%. அதான் சொன்னால நீங்கள் 100% சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதில் 90% செலவு பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கான சேவிங்ஸ் 10% இருக்கணும். அந்த சேவிங்ஸை வந்து நீங்கள் செலவு பண்ணிடக்கூடாது. அதை எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அதை கண்டிப்பாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதை எந்த செலவும் பண்ணிடக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் எக்ஸ்பெண்டிச்சர், லிவ் இன் 70% ஆஃப் யுவர் இன்கம். என்ன தான் செலவு வந்தாலும் உங்கள் இன்கம்லேருந்து 70% மட்டும்தான் நீங்கள் செலவு பண்ணணும். இதில் வந்து ரொம்ப கண்ட்ரோலாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து தேர்ட் எதை பற்றி சொல்கிறாரு அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுறது. நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் ஃபஸ்ட்டு முடிவெடுக்கணும். அந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு நல்ல ஒரு நாலேஜ் இருக்கணும். அதுக்கப்புறமா அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபோர்த், வாட் தட் ட்ரெஷர். என்ன சொல்கிறாரு அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு பர்சன் கிட்ட போயிட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இதில் ப்ராஃபிட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ரிஸ்கி வெஞ்சரை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து ஃபிஃப்த்து, மேக் த டுவெல்லிங் எ ப்ராஃபிட்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குமா, கண்டிப்பாக இதில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த கிளியராக நீங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதே நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ஹோம் வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் அதுலேயும் வந்து என்ன விஷயம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணால் ப்ராஃபிட் கிடைக்குமா அப்படிங்கிறத யோசித்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து 6th வந்து என்ஷூர் ஃப்யூச்சர் இன்கம். இப்போ இருக்கிற எல்லா வேலையுமே வந்து டெம்பரரியாக தான் இருக்குது. ஸோ நமக்கே தெரியும் எந்த வேலையாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாப் மட்டும்தான். அது கவர்மெண்ட் ஜாப்லேயே டெம்பரரி பர்மனெண்ட் இருக்குது. ஸோ நம்ம இப்போ இருக்கிற லைஃபு இப்போ மட்டும் நம்ம செலவுக்கு தேவை அப்படிங்கிறத மட்டும் யோசிக்காமல் நம்ம ஃப்யூச்சர் ஆஃப்டர் நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் நம்ம ஃப்யூச்சருக்காக செலவு பண்ணுறதுக்கு சேவிங்ஸ் வந்து தேவை. ஸோ இப்போ நம்ம வயசாகிடுச்சு அப்படின்னா நம்மளால சம்பாதிக்க போக முடியாது. ஸோ அந்தளவு நம்மளால் யங் ஏஜில் சம்பாதிச்ச மாதிரி பண்ண முடியாது. ஸோ நம்ம வீட்டிலே இருந்தாலும் நமக்கான ஒரு காசு நமக்கு வரணும், நம்ம உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுலேருந்து நமக்கு ப்ராஃபிட் வரணும், ஒரு சேவிங்ஸ் மூலியமாவோ இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாவோ நமக்கு ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஒரு ப்ராஃபிட் வரணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஃப்யூச்சரையும் பிளான் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், சேவிங்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் ஃபேமிலியும் உங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு.
அடுத்து 7th இன்க்ரீஸ் த எபிலிட்டி டு ஏர்ன் கண்டினியூஸ்லி இம்ப்ரூவ் ஸ்கில். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா உங்கள் ஸ்கில்லை வந்து எப்பயுமே வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ 20,000 சம்பாதிக்கிறோம், எனக்கு இது போதும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக அது முடியாது. ஸோ ஃப்யூச்சரில் உங்களுக்கு நிறையா காஸ்ட்லியான பொருள் இப்போ எல்லாமே விலை ஏறிடுச்சு. ஸோ ஃப்யூச்சரில் உங்களுக்கு அது பத்தாமல் போயிடும். ஸோ அதனால் இன்றைக்கி இவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படின்னும் போது இனி அடுத்த மாதம் இதை விட இன்னும் கூட தான் சம்பாதிக்கணும்னு சொல்லி கண்டினியூஸாக உங்கள் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணி அது மூலயமா நீங்கள் சம்பாதிச்சிட்டு வரணும். இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எடுத்தோடனே யாராலையும் பணக்காரவங்க ஆகிட முடியாது. நம்ம அதிகமாக பேராசைப்பட்டாலும் பணக்காரவங்களும் ஆகிட முடியாது. ஸோ நம்ம நிதானமாக எதில் எங்கே எப்போ எப்படி வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணுறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அதை எப்படி செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத விஷயத்தை எல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து செலவு பண்ணணும். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேவிங்ஸ் பண்ணுறது கண்டிப்பாக இப்போ சிறுதுளி பெருவெள்ளம்னு சொல்கிறாங்கள்ல, அந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு நாள் பவர்ஃபுல் சேவிங்ஸாக ஒரு பவர்ஃபுல் மணியாக கிட்ட இருக்கும். ஸோ அதுதான் வந்து கண்டிப்பாக ஒரு பணக்காரனை வந்து தக்க வச்சுக்கும். இப்போ உடனே சம்பாதிச்சு உடனே செலவு பண்ணி உடனே சேவிங்ஸ் பண்ணி அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பணக்காரங்களாக இருப்பாங்க. பட் ஆனால் அது வந்து லைஃபுக்கு வந்து லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டாக இருக்காது. ஸோ நம்ம பண்ணுற அந்த சின்ன சின்ன விஷயம் கூட கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயமா மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே கிளியர் கட்டாக இருந்து நீங்கள் யோசித்து பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் ஒரு வெல்த்தி பர்சனாக மாறலாம். இப்போ நம்ம இந்த புக்கோடைய கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த கன்க்ளூஷன் பார்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலோன் எதை எம்பசைஸ் பண்ணுது அப்படின்னா ட்ரூ வெல்த் அப்படிங்கிறது ஒரு கோல்டில் அக்குமுலேட் பண்ணுறது கிடையாது. அதை பர்பஸ்ஃபுல்லாக நம்ம எப்படி நம்ம பில்ட் பண்ணி நம்ம ஒரு மீனிங்ஃபுல் லைஃபாக மாற்றுறோம், அந்த நம்ம ஃபேமிலியை எப்படியெல்லாம் பாதுகாக்குது, நம்மளோட ஸ்கில்லை எப்படியெல்லாம் க்ரோ பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்தும் அந்த 7 கோல்டன் பிரின்சிபலை வந்து ஃபாலோ பண்ணுறது மூலியமாக தான் நம்ம ஒரு ரிச்சஸ்ட் மேனாக மாறுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் நம்மளோட எக்ஸ்பென்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுலையும் எந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலையும் எப்படியெல்லாம் நம்ம நாலேஜை சீக் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலையும் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் இருக்கிறத பற்றியும் நம்மளோட பழக்க வழக்கங்களை நிலையாக வச்சுக்கிட்டு எந்த ஃபீல்டுலன்றதை நம்ம கிளியர் கட்டாக யோசிக்கிறத வச்சும் நம்ம லைஃப்பை வந்து நம்மளால் ஒரு வெல்த்தி பர்சனாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரியை முடிக்கிறாரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் ஒரு வெல்த்தி பர்சனாக மாற்றுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். லிட்ரேச்சர் சம்மந்தமாக வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன்.